தந்தி டிவியின் மக்கள் மன்றம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றது. தமிழ்நாடு எலெக்ஷன் மூடுக்கு போயாச்சுன்னு தான் தெரியுது. அரசியல் தலைவர்கள்லாம் பிரச்சார களத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எழுச்சி பயணம், ஓரணியில் தமிழ்நாடு, இன்னும் நிறைய டைட்டில் பயணங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கு. அதற்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே கூட்டணி உடன்பாடை அடிப்படையில் முடிச்சிட்டாங்க. கூட்டணினா உடன்பாடு மட்டும் இல்லையே, முரண்பாடும் சேர்ந்தே வருமே. முரண்பாடு இல்லாத கூட்டணியையும் முரண்பாடையும் பிரிக்க முடியுமா? எல்லா அணிகள்லையும் எல்லா காலத்திலையும் இதை கொஞ்சமும் பெருசுமா பார்த்துருக்கோம். இப்போ தற்கால கூட்டணிகள் எடுத்துக்கோங்க. அதிமுக கூட்டணி பாஜகவோடு முரண்பட்டு பிரிஞ்சு போனாங்க. இன்னைக்கு பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும்னு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் முரண்பாடு துளிர் விடுதில்லை. தனியாட்சியா, கூட்டணி ஆட்சியா, என்டிஏ ஆட்சியா, அதிமுக ஆட்சியா, இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம். முருகன் மாநாடா, அங்க இன்னொரு பஞ்சாயத்து. பெரியாரையும் அண்ணாவையும் தப்பா காமிச்சிட்டாங்க அப்படின்னு அதிமுகவுக்கு தர்ம சங்கடம். கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை உடன்பாடு இல்லைங்க, சீட்டு உடன்பாடு. கூட்டணி வேற, கொள்கை வேற. தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அந்த கூட்டணியை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறது அதிமுக. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஓடிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அப்பப்போ சில முணுமுணுப்பு சமீபத்தில் கேட்குது. பழைய மாதிரிலாம் சீட்டு நாங்கள் வாங்க மாட்டோம் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு கூடுதலாக வேணும்னு கம்யூனிஸ்டுகள் கேட்க, 99% வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு பட்டியல் போட, இது கம்யூனிஸ்ட். அப்பப்போ பலங்காட்டுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. காங்கிரஸ் விஜய் மேல கொஞ்சம் பாசமா இருக்காங்களோ தெரியல. இப்படி இந்த கூட்டணியில விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி, கூட்டணிக்கு கூட்டணி முரண்பாடு. ஆனா நல்ல சூத்திரம், முரண்பாடு உடன்பாடோட கூட இருக்கணும். அப்படி உடன்பாடு நிறைந்த கூட்டணி எது, முரண்பாடு குறைந்த கூட்டணி எது? நம்ம ஏன் பேசிக்கிட்டு, அவங்களே காட்டிட போறாங்க எந்த அணியில் முரண்பாடு அதிகமாக இருக்கு அப்படின்னு. மிகச்சிறந்த பேச்சாளர்கள், ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க. எந்த அணி முரண்பாடு குறைந்த அணி, திமுக அணியா அதிமுக அணியா அப்படின்னு உங்க ஒத்துழைப்போட மக்கள் முன்னால் விவாதிக்கப்படும். ஒரு பக்கம் ராஜீவ்காந்தி, இன்னொரு பக்கம் கல்யாண சுந்தரம். ஒரே கொடியில மலர்ந்த 2 மலர்கள் வந்திருக்கிறாங்க. இல்லை, ஒரு குகையிலேருந்து வந்த சிங்கங்கள் இன்னைக்கு எதிரெதிர் மோத போறாங்க. எல்லாருமே மிகச்சிறந்த ஆளுமைகள். எல்லாருடைய பேச்சுக்களையும் கேட்கறதுக்கு உங்களை போல நானும் ஆவலா இருக்கேன். முதல்ல திரு செந்தில்வேல் அவர்கள் அழைக்கின்றேன். தலைப்பே உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. கொள்கை முரண்பாடு அதிகம் உள்ள கூட்டணி, அதானே சார்? அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே. கொள்கை முரண்பாடுகள் குறைந்த கூட்டணி எது அப்படின்னு சார், இப்போ முதல்ல எனக்கு ஒரு விஷயத்தை கிளாரிட்டி பண்ணுங்க சார். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிலாம் இருக்குது, அதை முதல்ல முடிவு பண்ணிட்டீங்களா சார்? அதிமுக, பாஜக, தமாக, இந்த மூன்றும் அந்த அணியில் இருப்பதை மூவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த அணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு பாஜக சொல்லுது. எடப்பாடி அதை ஏற்றுக்கிட்டாரா சார்? ஏற்றுக்கல. அந்த அணியில் தான் ஓபிஎஸ் இருக்கிறார் என்று பாஜக சொல்லுது. எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரா சார்? ஏற்றுக்கல. அந்த அணியில் தான் பாமக இருக்குது அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அதை ஏற்றுக்கொண்டாரா? இவ்வளவு சிக்கலை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அது இருக்கின்ற பொழுது அந்த பஞ்சாயத்து என்ன முடியலை. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் கொள்கைக்கு போவீங்க. கொள்கை எது நிறைய, எது முரண்பாடு, எது குறைபாடெல்லாம் அப்புறம்லாம் பேசணும். ஸோ கூட்டணியே இன்னும் அங்கே உறுதியாகவில்லை, கூட்டணியிலே இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று கேட்குறேன். இதெல்லாம் சேர்ந்து எப்படியோ திமுக வீழ்த்தணும்னு நீங்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு அணிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் சார். ஒரு வாதம், தேர்தல் பரப்புரை நான் இங்கே எழுதி தரேன், உறுதியாக சொல்கிறேன். எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு ஆதரவாக எல்லா தொகுதிகளிலும் நிச்சயமாக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வார், மாற்றுக்கருத்து இல்லை. மதிமுக தோழர்களுக்காக இடதுசாரிகள் பிரச்சாரம் செய்வார்கள், திமுக வேட்பாளர்களுக்காக எழுச்சி தமிழர் பரப்புரை செய்வார், எல்லா தலைவர்களும் எல்லோருக்கும் பரப்புரை செய்வார்கள். டிடிவி தினகரன் நிற்கிற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா?
பண்ணுவாரா? பண்ணுவாரா? சரி, பண்ணா அது ஓகே. அது அந்த அந்த உறுதியை யார் கொடுக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும். இப்போ நீங்க அப்போ திமுக அணியில் முரண்களே இல்லையா அப்படின்னா ரெண்டு விஷயம் சார். நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விசிகா சுட்டி காட்டுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போதாமைகளை இடதுசாரிகள் சுட்டி காட்டுகிறார்கள். இது வேறு. இது எல்லா கட்சியும் செய்ய வேண்டிய கடமை, அதை செய்கிறார்கள். தக்காளி சட்னி அது அப்படி இல்லை சார். கொள்கை என்பது வேறு சார். நிர்வாக ரீதியால் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறை சுட்டி காட்டுவது என்பது நிர்வாக சிக்கல். கொள்கை அப்படின்னா சார், இப்போ நீட்டு விலக்கு வேணும் அப்படிங்கிறதுல திமுக அணியில் இருக்கிற எந்த கட்சி முரண்படுதுன்னு எனக்கு சொல்லுங்க. காங்கிரஸ் முரண்படலை. ஏன்னா காங்கிரஸ் நீட்டை ஆதரித்தது. ஆதரித்தது. எஸ். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணி, இதை பாருங்க, தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு தேவை என்பதை சொல்லி திமுக அணியினுடைய கொள்கையை ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ள வைக்கும் வல்லமை ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது. ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு நிச்சயம். ஒருபடி மேலே போய் சொன்னார். எஸ், அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் தான் மாநில பட்டியலுக்கு கொண்டு போச்சு, பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போச்சு கல்வியை. எங்க பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று யார் சொல்றா? இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், எடுப்பாங்க. அதுதான் சார் ஜனநாயகம். நீங்க சொன்னீங்களா, முதல்ல சொன்னது ஜனநாயகம் இல்ல சார். ஒரு தலைவரால கன்வின்ஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய திறமை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதை அந்த ஜனநாயக பூர்வமாக கடந்த காலத்தில் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு வரலாற்றை திரித்து மறைத்து அப்படிலாம் பண்ணல. எஸ், நடந்தது. இப்பொழுது நாங்கள் மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று ராகுல் காந்தியை சொல்ல வைத்து விட்டார் ஸ்டாலின். இது வெற்றி. நீங்க சொல்ல வைங்க ஐயா அமித்ஷா அவர்களையோ, மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களையோ. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க சார். இல்ல சார், ஒன்றியத்தில் ஆட்சியில் இல்லையா? ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறா? 2004 இருந்து 14 வரைக்கும். 2004 இருந்து இங்க நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலையே சார். எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு நீட்? அந்த பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா நீட் தனியாக ஒரு விவாதம் பேசுவோம். சரி, நீட்டு, சிஏஏ சார், எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை சார். கூட்டணி இப்போ நீங்கள் திருப்பி சொல்கிறேன், நீட்டு, சிஏஏ, முத்தலாக், வேளாண் சட்ட திருத்தம், இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மாநில சுயாட்சி, திமுக அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடா? அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரே நிலைப்பாடா? சார், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். அதிமுகவுக்குள்ளே எவ்வளோ குழப்பம்னு பாருங்கள். முத்தலாக் தடை சட்ட மசோதாவை பாஜக நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறது. மக்களவையில் அஇஅதிமுகவினுடைய மக்களவை உறுப்பினர் முத்தலாக் தடை சட்டத்தை வரவேற்று ஆதரித்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை இஸ்லாமிய பெண்களின் பாதுகாவலர் என்று வானலாவ புகழ்ந்து அந்த மசோதாவை ஆதரிக்கிறார். ஆதரித்து வாக்கும் செலுத்துகிறார். மக்களவை அஇஅதிமுக உறுப்பினர். மாநிலங்களவையில் அதிமுகவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லை இது ஏற்றுக்க முடியாது, இது அதிமுக கொள்கைகளுக்கு முரணானது என்று சொல்லிவிட்டு, சரி முரணானதுன்னா அப்போ எதிர்த்து ஓட்டு போடணும்ல. எதிர்த்தும் ஓட்டு போடுறதுல எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. பாஜக கூட்டணியில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு தெரியாமல் மக்களவையில் ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். மாநிலங்களவையில் எதிர்த்து பதிவு மட்டும் செஞ்சுட்டு வாக்களிக்காமல் வெளியில் வந்து விடுகிறார்கள். கொள்கை முரண்பாடு என்பது இதுதான். நீங்கள் அப்படி இங்கே ஏதாவது ஒரு நிகழ்வுகளை எனக்கு தரவுகளோடு சுட்டி காட்டும். இந்த அணிக்கு நீங்கள் திமுக அப்படி பண்ணுச்சு, விசிக அப்படி பண்ணுச்சு, இல்லை கம்யூனிஸ்ட் இப்படி பண்ணாங்க இல்லை. ஸோ ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அணியாக இன்றைக்கு இருக்கிறது சார். ஒரு அணி நீங்கள் எல்லோருக்கும் ஒரே கொள்கையாக இருந்துச்சுன்னா இவ்வளவு கட்சி தேவையில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியிலே எதுக்கு சிபிஐ சிபிஎம்? ஸோ கொள்கை அளவில் ஏதோ ஒரு முரண்பாடுகள் இருப்பதால் தான் இத்தனை இயக்கங்கள், இத்தனை கட்சிகள். அதுதான் ஜனநாயகத்தின் பலம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எது ஆகச்சிறந்த தலைமை, எது ஆகச்சிறந்த ஆளுமைன்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு இந்தியாவில் ஒரு நிலையான ஒரு ஆட்சி அமையவே இல்லை. நிச்சயமற்ற ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இது இந்தியாவிற்கு ஆபத்து என்று உணர்கிறோம் எல்லாரும். என்ன செய்யறது? தனிப்பெரும் கட்சியாக பாஜக தான் வெற்றி பெறுகிறது. அப்போ பாஜகவால் மட்டும்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. ஆனால் அவர்களுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை. அஇஅதிமுக மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெறுகிறார். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இந்தியாவின் நலனை காப்பதற்காக அன்றைக்கு வாஜ்பாய் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்தார், நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கொடுக்கும்போது சும்மா கொடுக்கல. கொள்கை என்பது இந்த இடத்துல தான் வருது. நாங்கள் இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக உங்களோடு இணைகிறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய எந்த கொள்கையிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் கொள்கை இதெல்லாம்.
இதை ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணுறதா இருந்தால் கூட்டணியில் இருப்போம் என்று சொல்லி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது, ராமர் கோயில் கட்டுவதை பற்றி பேசக்கூடாது, முத்தலாக் தடை சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, அத்தனைக்கும் உடன்பட்டு மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கையெழுத்திட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி கூட்டணி வைத்து சாதித்து காட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இதுதான் கொள்கை கூட்டணி சார். எல்லாவற்றிலும் ஒரு முரண்கள் அப்படிங்கிறது கொள்கை அடிப்படையில் அங்கே இருக்கிறது. சீட் ஷேரிங் இது எல்லா கூட்டணியிலும் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய சிக்கல். அதை திமுக அணியில் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அது கொள்கை முரண்பாடு அல்ல, அது தேர்தல் காலத்தில் ஒரு கட்சிக்குள்ளே வரும் சார். ஒரு தொகுதிக்கு 40 பேர் போய் என்ன செய்வாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அது முரணா? அது சண்டையா? அது பிரச்சனையா? இல்லை, அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியது. ஆனால் கொள்கை அடிப்படையில் இந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார். கொள்கை முரண்பாடுகள் மிகுந்த அணி தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுக அணி என்பதை நான் சொல்லலை. மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒத்துக்கிட்டார். ஒரு வார்த்தை சொல்கிறார், கொள்கையை பார்க்காதீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னாலே என்ன சார் அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? கொள்கை வேறு கூட்டணி வேறுனா என்ன அர்த்தம்? எங்ககிட்ட நீங்கள் கொள்கையை பேசாதீங்க, கொள்கை பேசினா நாங்களும் பாஜகவும் ஓரணியில் இருக்க முடியாது, பிரச்சனை. அதனால கொள்கை வேறு கூட்டணி வேறு. ஆனால் திமுகவில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இது என்ன அணின்னு சொல்கிறாங்க? கொள்கை கூட்டணி. திமுக கொள்கை கூட்டணி. கொள்கைகளில் முரண்பாடுடைய மொத்த தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஒற்றை நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான். அப்படி ஒரு அணி அமையவே முடியாது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் திமுக இது புலிக்கு பயந்தவர்கள் எல்லோரும் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்ற பழமொழியைப் போல இது இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி நீங்கள் மணி அடித்த காரணத்தினால் உங்களுக்கு மதிப்பளித்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், செவி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வராரு திரு ரமேஷ் அவர்கள். இந்த தலைப்பு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். அரசியலில் எந்த கட்சி அமைக்கிற கூட்டணியும் முரண்பாடு இல்லாமல் இல்லை என்பதை இந்த தலைப்பு உணர்த்தி இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், முரண்பாடுகள் குறைவாக காணப்படுகிற கூட்டணி எது? இப்படி ஒரு கேள்வி வைத்திருக்கிறது மூலமாகவே எந்த கூட்டணியும் கொள்கை சார்ந்த கூட்டணியாக பார்க்கப்படவில்லை. ஏனென்றால் ரொம்ப பின்னாலெல்லாம் போக வேண்டாம். சில ஆண்டுகளுக்கு முன் அல்லது ஓராண்டுக்கு முன் அல்லது 6 மாதங்களுக்கு முன் ஒருவரை பற்றி இன்னொருவர் என்ன பேசினார்கள் என்று நிறைய லெட்ஜர் கணக்கில் பல ஆதாரங்கள் நம் கண்முன் நம் நினைவேட்டில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அண்ணாமலை அதிமுகவா? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் சமீப கால உதாரணம் நீங்கள் சொன்னீர்கள், நானும் அதே போல் சொல்ல இருக்கிறேன். அது வேறு விஷயம். எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், அப்படி நம்முடைய நினைவேட்டிலிருந்து நீங்காமல் 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து 7 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல சம்பவங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு வரை நினைவேட்டில் நிறைந்திருக்கிற சூழலில் கொள்கை வேறுபாடுகளே இல்லாத முழுமையான சந்தர்ப்பவாதம் என்பது துளியுமற்ற என்று துணிச்சலாக நண்பர் செந்தில் அவர்கள் ஒரு கருத்தை நிறுவினார். அது எனக்கு வியப்பை அளித்தது. ஏனென்று சொன்னால், தேர்தலுக்கு தேர்தல் நிலை மாற்றி கொண்டிருந்த கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருக்கின்றன. அது எல்லா கூட்டணியிலும் இருக்கிறது. நான் தான் சொல்கிறேனே, கூட்டணினாலே எதுவும் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே அந்த வார்த்தையை பிரயோகித்ததாக அவர் கூறியது தவறு. கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் பயன்படுத்தி இருக்கிறது. நான் ஒரு 45 ஆண்டு காலமாக செய்தியாளராக இருப்பதால் நான் அவருக்கு அதை அன்போடு நினைவூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால், எமர்ஜென்சி இஸ்மாயில் கமிஷன் அமைத்து அந்த எமர்ஜென்சியிலே உள்ளே வாங்கிய அடியின் ரணம் ஆறுவதற்குள், அந்த தழும்புகளெல்லாம் நீங்குவதற்கு முன், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று பேசியதற்கு பெயர், நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை, அதற்கு பெயர் என்ன? பச்சையான சந்தர்ப்பவாதம். அதிலிருந்து தொடங்கலாம். கடைசியாக எங்கே முடிக்கலாம் என்றால், வாஜ்பாய் ஆட்சியில் மறைந்த மாறன் அவர்கள் இறுதி யாத்திரை முடிகிற வரை பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அடுத்த நாளே அணி மாறி நீங்கள் பிறகு காங்கிரசுக்கு போய் அந்த காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஜெயின் கமிஷனிலே குற்றவாளி என்று சொல்லி சீதாராம் கேசரி சொல்லி அதற்கு ஆதரவை வாபஸ் வாங்க வேண்டிய நிலை அது ஒரு முரண்பாடு. அதன் பிறகு மரியாதைக்குரிய
என்னுடைய மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுடைய குடும்பத்திலே மிக எளிமையாக எல்லோரோடும் பழகக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் சிறைப்பட்டார். ராஜா சிறையில் இருந்தார். கலைஞர் என்ன சொன்னார் மறந்து விடுமா மக்களுக்கு? கூடா நட்பு கேடாய் முடிந்தது சொன்னார்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சி பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறது, திமுக ஆதரிக்கிறதா? என்ன பேசுறீங்க? இதன் பெயர் கொள்கை கூட்டணியா? சந்தர்ப்பவாதம். தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஒத்துக்கிட்டு போங்க. தமிழ்நாட்டில் போராடுகிற உரிமை இல்லை சொல்வது யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இது யார்? ஆட்சியை நோக்கி நேரடியாக முதலமைச்சரை நோக்கி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஜனநாயக பூர்வமான போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. எங்கே கதை விடுகிறீர்கள் 90% வாக்குறுதி என்று கேட்பது மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர். நான் அதை முழுமையாக உடன்படவில்லை என்கிறார் சண்முகம். வேங்கை வயல் பிரச்சனை பற்றி உறக்க கூட பேசாமல் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேங்கை வயல் பிரச்சனையில் ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி நீண்டு கொண்டு போகிறது என்று கண்டிக்க முடிகிறதா? போலீஸ் செயலிழந்து விட்டது சொல்ல முடிகிறதா திருமாவளவனால்? ஆகவே இதையெல்லாம் மறைத்துக் கொண்டுதான். இதற்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கிறது. இவர் சொன்னார், எந்த சந்தர்ப்பவாதமும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. நம்முடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் வன்னியரசு சொன்னார், இரண்டு பெரிய கட்சிகள் என்று அவர் குறிப்பிடுவது திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இரண்டு பெரிய கட்சிகளும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அதிகாரத்தில் அமர்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை சொன்னாரா இல்லையா? அது மட்டுமல்ல, பொது தொகுதி கொடுப்பதற்கு கலைஞருக்கு மனம் இல்லை. வன்னியரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட். பொது தொகுதியிலிருந்து ஜெயிச்சவர் தான் நம்ம முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர். இப்போது இந்த முறை நீங்கள் சொல்லுவது, இந்த முறை நான் கேட்பது, இவையெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் வைத்த விமர்சனங்கள். நான் அதிகாரத்தில் பங்கு இப்போ தருவார்களா நான் கேட்கிறேன். தலித் ஒருவரை துணை முதலமைச்சர் ஆக்குவார்களா நான் கேட்கிறேன் சார். தலித் ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம் துணை முதலமைச்சர் ஆக்குமா? என்டிஏ ஆக்குமா? ஏன்னா இருங்க, தமிழ்நாட்டில் இருங்க, நீங்க வந்து கேட்கறீங்க, நீங்க சொல்றீங்க சார். சொல்றவங்க செஞ்சு காட்டணும், சொல்றவர்கள் செய்து காட்ட வேண்டும். அதற்காக நான் இந்த வாதத்தை முன்வைக்கிறேன். ஆகவே அது தவிர இருங்க வர இன்னும் விஷயம் இருக்கு. நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய நிலையை கவனிக்கணும். ஈழப் பிரச்சனை கலைஞர் உண்ணாவிரதம் இருந்து அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஒரு மணி நேரத்தில் நான் அந்த உண்ணாவிரதம் நீண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ப. சிதம்பரம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நான் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டேன் என்றார். அது பழசு. ஆனால் நீண்ட காலம் அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர் யார் தெரியுமா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய மதிப்புக்குரிய வைகோ. அவரும் நம்முடைய திருமாவளவனும் ஈழ இன அழிப்பை செய்த காங்கிரஸ் கட்சியினுடைய கையில் இரத்த கரை படிந்திருக்கிறது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு சென்றதற்கு பெயர்தான் சந்தர்ப்பவாதம். கொள்கையும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. தலைப்பு என்னன்னா, முரண்பாடுகள் குறைவாக இருக்கும் கூட்டணி எது என்பதுதானே தவிர ரெண்டு அணியிலையும் அவரே சொல்லிட்டாரு. தந்தி டிவியை தலைப்பு வைக்கும்போது என்ன வச்சுருக்காங்க? அவர் இல்லைன்னு சொன்னதுனால நான் இவ்வளோத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. தலைப்பு வைக்கும்போதே அவர் தெளிவாக வச்சிட்டார். முரண்பாடுகள் குறைவாக இருக்கும் அணி எது அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ முரண்பாடை வச்சுட்டு ஒன்றுமே இல்லை கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் எப்படா இவ்வளோ வந்து துணிச்சலாக சொல்கிற முரண்பாடெல்லாம் கிமுவாக இருக்கே, கிபியில் எதுவும் இல்லையேங்கிற. கிமு இல்லை தலித்துக்கு இருங்க இருங்க சார். கிமுவோ கிபியோ நீங்கள் கடந்த காலத்தில் பேசியதை கடந்து போகணுன்றீங்களா? கடந்து போக முடியாது. எப்படி கடந்து போவாங்க? நான் கேட்குறேன் சார், தலித் மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்பது இப்போதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது எப்படி கடந்த கால பிரச்சனை ஆகிடுமா உங்களுக்கு? இப்போ இருக்க அவங்க அதிக சீட்டெல்லாம் கேட்குறாங்க, அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்களை கேட்பதற்கு உரிமை இருக்குன்றாங்களே. நாங்கள் 234 தொகுதிகளையும் போட்டிடுவோன்றாரு திருமாவளவன். அதை செய்தால் நான் வந்து அது சாத்தியமே இல்லாத விஷயம். பேசிதான் அதிகாரத்தை வாங்கணும். நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். நண்பர் செந்தில் இவங்க என்னென்ன விஷயத்தில் முரண்படுறாங்கன்னு சொன்னார். நான் என்னென்ன விஷயத்தில் செல்வி ஜெயலலிதாவின் வழியில் நடக்கிறார்கள்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை ஆதரித்த முதல் தலைவர் செல்வி ஜெயலலிதா. அதை செந்திலால் மறுக்க முடியுமா? கரசேவகர்களை அனுப்பினார் என்பது செல்வி ஜெயலலிதா மீது இருந்த குற்றச்சாட்டு. அந்த பாதையில் அதிமுக தயக்கமின்றி போக வேண்டும் என்கிறேன் நான்.
பாஜகவோடு கூட்டணி வைத்து தவறு செய்து விட்டேன்னு சொன்னவர் ஜெயலலிதா. அதுவும் சொன்னார்கள். இருங்க, அதுவும் சொன்னார்கள். இப்போது கேட்பது கொள்கை வழி நிலை. அயோத்தி ராமர் கோயில் மட்டுமல்ல, பொது சிவில் சட்டத்தை ஆதரித்தவர் செல்வி ஜெயலலிதா. இந்தியாவில் காமன் சிவில் கோட் வேண்டும் என்று சொன்னவர் செல்வி ஜெயலலிதா. திராவிட இயக்க தலைவராக இருந்து கொண்டு துணிச்சலாக சட்டமன்றத்தில் மட்டுமல்ல பொதுவெளியிலும் சரி, நான் இறை நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவர் என்று சொன்னவர் ஜெயலலிதா. திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு மத விமர்சனம் செய்வது கிடையாது. சிறுபான்மை மதங்களினுடைய கதைகளை பற்றி இவையெல்லாம் கட்டுக்கதைகள். திமுக கூறுமா? ராமரை பற்றி பேசி இருக்கிறீர்கள், அதுபோல கூறுவீர்களா நீங்கள்? ஆனால் செல்வி ஜெயலலிதா, நான் வீட்டில் அனுமான் சாலிசா படிக்கிறேன், தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார். அதுதான் பேராண்மை, அதுதான் மதச்சார்பற்ற அரசியல். அவர் கிறிஸ்துமஸ் விருந்தும் கொடுத்தார், ரம்ஜான் விருந்தும் கொடுத்தார் கட்சியின் சார்பில். அதுதான் மதச்சார்பற்ற அரசியல். இவர்கள் மத்தியில் இருப்பது மதச்சார்பின்மை என்ற பூச்சாண்டி காட்டி ஒன்றுபட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணியை தவிர கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது குறைந்த அளவு முரண்பாடுகள் உள்ள கூட்டணி என்பது பாஜக அணிதான் என்று கூறி முடிவு செய்கிறேன். வணக்கம். என்ன சட்டமன்ற உறுப்பினர் கொள்கையும் கிடையாது, புடலங்காயும் கிடையாதுன்ட்டாரு. முரண்பாடுகள் இல்லாமல் கூட்டணி இருக்க வாய்ப்பே இல்லை. முரண்பாடு இருப்பதனால்தான் தனித்தனி கட்சியாக இருக்கிறோம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே முரண்பாடே இல்லை என்றால் திமுக வேறு விசிக வேறு என்று இரண்டு கட்சி அவசியமே இல்லை. பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே முரண்பாடு இல்லை என்றால் காங்கிரஸ் ஒரு கட்சி, பாஜக ஒரு கட்சி என்று இரண்டு கட்சிக்கான தேவையே இல்லை. இப்போ முரண்பாடுகள் இருப்பதனால்தான் தனித்தனி கட்சியாக இருக்கிறோம். அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்படும் புள்ளி எவை என்று பார்த்து அந்த உடன்படும் புள்ளியில் இணைந்து நிற்கிறோம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கூட்டணியில் முரண்பாடுகள் குறைந்திருக்கிற கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி, முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிற கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி. என்னுடைய அருமைக்குரிய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் கடைசி வரைக்கும் காத்திருந்த 2017 ஏற்பட்ட திமுக கூட்டணியில் 2025 இந்த நிமிடம் வரை இன்னென்ன முரண்பாடுகள் இருக்கின்றன ஒரு பட்டியலை தருவார்னு அவர் கலைஞர் காலத்துக்கு, ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு போய் ஒரு சுற்றி உட்கார்ந்துருக்கார். இப்போது இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு அவரால் சொல்ல முடியலை, சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்போது எங்களுக்குள் பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு கூட்டணியை இவ்வளவு வெற்றிகரமாக இந்தியாவிலேயே எங்களாலேயே கட்ட முடியவில்லை. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டை போல உருவாக்க வேண்டும் என்று முனைந்தார்கள், முனைகிறார்கள், முனைந்து கொண்டே இருக்கிறார்கள். கட்ட முடியலை இந்தியாவிலேயே. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்தில் கூட உருவாக்க முடியாத கூட்டணியை ஒரு தேர்தலில் சேர்ந்திருக்கிற கட்சிகள் மறு தேர்தலில் சேர்ந்திருந்ததா வரலாறு இல்லை. மறு தேர்தலில் சேர்ந்திருந்த கட்சிகள் அடுத்த தேர்தலில் சேர்ந்திருந்ததாக வரலாறு சுவடே இல்லை. ஆனால் 2017 உருவான கூட்டணி 2019 தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி வெற்றி பெற்று, 2021 தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று, 2024 தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று, இடையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்களை எல்லாம் வெற்றி பெற்று வந்து இன்றைக்கு 2026 தேர்தலையும் மிக வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அங்கே என்ன நிலை? முதல்ல கட்சி ஒருங்கிணைந்திருக்கிறதா, கூட்டணி ஒருங்கிணைந்திருக்கிறதாங்கிறதுக்கு ரெண்டாவது வருவோம். அதிமுக என்கிற கட்சி ஒருங்கிணைந்திருக்கிறதா? அங்கே எத்தனை ஃபேக்டர், எத்தனை அணி? இபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, அது ஒரு பெரிய அணி. ஓபிஎஸ் ஒரு அணி, டிடிவி ஒரு அணி, சசிகலா அம்மாவும் தனியாக உட்காந்துட்டு அவங்களும் நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலையை அங்கே பார்க்கிறோம். அதிமுகவெல்லாம் தனி அணின்னு சொல்லுவீங்களோ? திமுகவுக்கு அதான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்களே. அதான் அங்கே எத்தனை பேர், அங்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ பாமகலாம் இப்போ அந்த நிலையை நோக்கி பாமக செல்கிறது.
பாஜக கூட சேர்ந்தா அப்படித்தானே ஆகும். இந்தியா முழுவதும் பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள், பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எந்த கட்சி உருப்பட்டிருக்கிறது? சிவசேனாவுக்கு என்ன நிலைமை? நிதிஷ்குமார் கட்சிக்கு என்ன நிலைமை? பாஜக நீட்டுகிற இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவித்த ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது எங்கே நிற்கிறார்? பிஜு பட்நாயக் எங்கே நிற்கிறார்? இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். நம்ம பக்கத்தில் புதுவையில் ரங்கசாமி எங்க இருக்கிறார் பாருங்க, அவர் நிலைமையை பாருங்க. ஒரு கட்சி கூட வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறாரு. மீண்டும் சேம் ஆவாரன் பாருங்க. முழுக்க பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் உருத்தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் நாங்கள் உருப்பெற்று கொண்டிருக்கிறோம். கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தனி சின்னத்தை பெற்றிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படி பாஜகவோட சேர்ந்த கட்சி ஒண்ணு காட்டுங்க. பாஜக அதிமுக சொல்ல கேட்டுச்சு, உடன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு ஒண்ணு காட்டுங்க. ஒரே ஒரு குறிப்பு காட்டுங்க. கூட்டணிக்கு எடப்பாடி தாங்க தலைமை, அதிமுக தான் தலைமை. அமித்ஷா சத்தியம் பண்ணார்ல, அது எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா எங்க சொன்னாரு? அமித்ஷா ஆளை மாத்திட்டாருங்க. எடப்பாடி ஜி எடப்பாடி இங்க சொன்னாரு, சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அதிமுக இருந்து ஒருவர்னு சொல்றாரு. அப்ப அது நிர்பந்தத்தின் அடிப்படையிலான கூட்டணி. கொள்கை ஒண்ணுமே இருக்க முடியாது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கைன்னாரு. துக்ளக் ரமேஷ் சொன்னார், ஜெயலலிதா அம்மா போட்டு வைத்த பாதையில் தான் பயணிக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைஞ்ச பிறகு அதிமுக போய் போட்டுது. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் நீட்டு விலக்கு இருந்தது, நீட்டு வரல. அவங்க மறைந்த பிறகு நீட்டு வந்தது. அவங்க இருந்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைந்த பிறகு இவங்க கையெழுத்து போட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைந்த பிறகு இவங்க போட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் அவங்க தான் பொதுச் செயலாளர்னு அதிமுக தேர்ந்தெடுத்துட்டா அவங்க தான் பொதுச் செயலாளர். அவங்க மறைந்த பிறகு சசிகலா அம்மையார் தான் பொதுச் செயலாளர்னு அதிமுக தேர்ந்தெடுத்துருச்சு. ஆனா பாஜக விரும்பல, பொதுச் செயலாளரே தூக்கிட்டாங்க. அவங்க தான் முதலமைச்சர்னு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள், ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துட்டு அவங்க தானே முதலமைச்சர். ஆனா அதிமுக முடிவு செஞ்சிருச்சு, பாஜகவுக்கு பிடிக்கல, தூக்கிட்டாங்க, வர முடியல. ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அந்த கட்சியை சார்ந்தவர்களை எதிர்த்து ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்? அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மா காப்பாற்றி, அதாவது ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பிடிச்சிட்டு போகிறாங்க, சசிகலா அம்மா அதை காப்பாற்றி வச்சுட்டு போகிறாங்க. அந்த ஆட்சிக்கு எதிராக, எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு 11 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. என்ன நடக்கணும்? அந்த 11 பேரையும் தூக்கி வெளியே போடணும்ல. போட்டாங்களா? போட முடியல. ஏன்? அதிமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க, நடவடிக்கை கிடையாது. ஏன் நடவடிக்கை இல்லை? ஏன்னா பாஜக வழிகாட்டுது. அப்ப அதிமுக முடிவாங்க யார் எடுக்கிறா? பாஜக எடுக்குது. அதிமுகவை எடுத்திருந்தா அன்னைக்கு ஓபிஎஸ் தலைமையில் 11 பேர் வெளியே போயிருக்கணும். போக முடியல. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்துறாரா? யார் சொல்லி நடத்தினாரு? அதிமுக தொண்டர்கள் சொல்லி நடத்துனாங்களா? துக்ளக் ரமேஷ் சொன்னார், இவங்க தான் பாருங்க எவ்வளோ முரண்பாடு இருக்கு, எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், இவங்க கேள்வியை கேட்கறது இல்லை, எதிர்க்கிறதே இல்லைன்னு. எது உண்மை? திமுக கூட்டணியில் எவ்வளோ முரண்பாடு பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைக்காக பேசுகிறாங்க, இந்த பிரச்சனைக்காக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். அப்புறம் பார்த்தீங்களா இவங்க எந்த பிரச்சனையும் பேசுகிறதே இல்லை பாருங்க அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். நாங்கள் தான் பேசுகிறோம். வேங்கை வயலை பற்றி சொன்னார். ஏன் வேங்கை வயலுக்கு விசிக்கா தான் பேசணுமா? இதுவே எவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த புரிதலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. வேங்கை வயல் ஒரு மனித குலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அது மனித குலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிற நிகழ்வு. அந்த இடத்துல ஏன் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அங்கே போகல? எங்கள் தலைவர் போயிருக்கார், நான் போயிருக்கிறேன். அதிமுகலேருந்து யார் போனா? பாஜக ஏன் போகல? அமைச்சர்கள் போனாங்க. முதல்வர் ஏன் போல? அரசின் சார்பில் அமைச்சர்கள் போனாங்க. விசிகா போயிருக்கிறோம், போராட்டம் நடத்திருக்கோம். முடிவு என்னாச்சுன்னு பிஜேபி கேட்காதா? அதிமுக கேட்காதா? எல்லாரும் கேட்டாதானே ஜனநாயகத்தில் வந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும். யாருமே கேட்க மாட்டாங்க. விசிகா மட்டும் கேட்கணும்னா விசிகா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். விசிகா அந்த பிரச்சனையை எழுப்பி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கேட்காதவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்கறது தான் இந்த இருக்கு. கேட்காதவங்களை நோக்கி கேட்கணும், போராடாதவங்களை நோக்கி கேட்கணும். ஏன்பா நீ போகலன்னு போகாதவரை நோக்கி கேட்கணும். போறவற்றை போய் நீங்க ஏன் போறீங்க நான் கேட்குறீங்க, அது வந்து சரியான கேள்வி அல்ல. ஆக எல்லா பிரச்சனையிலும் நாங்கள் பேச வேண்டியதில் பேசுகிறோம்,
உடன்பட்டு நிற்க வேண்டிய புள்ளியில் உடன்பட்டு நிற்கிறோம். ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் இணைந்து செயல்படுகிறோம். காங்கிரஸுக்கு எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. ஏன் இடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு வந்து முரண்பாடு இல்லையான்னு கேட்டார். முரண்பாடு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் அமல்படுத்தப்படாது என்பதில் ஒன்றா நிற்கிறோம். எங்க கூட காங்கிரஸ் நிற்குது, எங்க கூட கம்யூனிஸ்ட் நிற்குது. தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் கிடையாது. அப்போ அவங்களுக்கே மாற்று கருத்து இருந்தாலும், எங்க அணியிலேயே ஒரு விஷயத்துல மாற்று கருத்து இருந்தாலும், தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து எங்க வழிக்கு அவங்க வந்துடுறாங்க. எங்க வழிக்கு வந்துடுறாங்க. யாரு? எங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள். அப்படித்தான் நீட் விஷயத்துல காங்கிரஸ் ஒரு மாதிரி பேசி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்களே அவங்களா? காவேரியில கர்நாடகால ஒரு மாதிரி பேசி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்களே அவங்களா? காவிரியில யாரு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அப்படித்தானே பேசும். அவங்களும் தான் எல்லா கட்சியும் தானே. அது ஒரு பொது விஷயம். அந்த மாநிலத்துக்கானவங்க அங்க பேசுவாங்க, நம்ம மாநிலத்துக்கு நம்ம பேசுவோம். அதை வைத்துக்கொண்டு ஆனால் ஒட்டுமொத்த நாட்டு தொடர்பான விஷயத்துல, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்துல என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்பது முக்கியமானது. தமிழ்நாடு சார்ந்த விஷயத்துல எங்கள் கூட்டணியிலேயே மாற்று கருத்து இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்காக நாங்கள் எங்கள் வழிக்கு கொண்டு வருகிறோம். அப்படி நீட்டு விஷயத்திலையோ, மும்மொழி கொள்கை அதை வந்து எதிர்க்கிற விஷயத்திலையோ, இடஒதுக்கீடு விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் அதிமுகவின் நிலைப்பாட்டை பாஜக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு ஒன்று சொல்லுங்க. பாஜக ஏற்காது. அதிமுக பாஜகவினுடைய வழித்தடத்தில் பயணிக்கிறதுனால தான் அதிமுக சரிவை சந்தித்திருக்கிறது. சரிவுன்ட்டாரு, மிரட்டுறீங்களாமே, உருட்டுறீங்களாமே. திரு நாராயணன் திருப்பதி. ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு 10லிருந்து 12 மணி துளிகள் பேசினார். அவர் பேசியதில் முதல்ல சொன்ன கருத்தில் நான் உடன்படுகிறேன். முரண்பாடுகள் இல்லை என்று சொன்னால் எல்லோரும் ஒரே கட்சியில் இருந்து விடலாம் என்று சொன்னார். அது சரியானது தான். முரண்பாடுகள் இருப்பதனால்தான் ஒவ்வொரு அந்த கருத்துகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஒரு தனி கட்சியாக இருக்கிறது. ஆனால் அந்த கொள்கைகளை அடகு வைத்துவிட்டு, கொள்கைகளை மறந்துவிட்டு ஒரு கூட்டணியில் இருப்பது என்பது தவறானது. அதற்கு முழு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். அதில் வந்து யாருக்குமே மாற்று கருத்து திமுக காரங்களுக்கு கூட இருக்க முடியாது. கொள்கை முக்கியமா அல்லது ஆட்சி அதிகாரம் முக்கியமா என்றால் ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் என்பதை நம்முடைய செந்தில் அவர்களுடைய பேச்சும், ஆலூர் ஷானவாஸ் அவருடைய பேச்சும், இனி பேசப்போகிற ராஜீவ்காந்தி அவருடைய பேச்சும் முழுமையாக உணர்த்தும். இதில் யாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள். நான் கொள்கைகள் குறித்து இங்கே நான் பேச வரவில்லை. சொன்னாங்க நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, இதில் இவங்க வந்து அதிமுக மாற்று அதாவது வேறு மாதிரி வாக்களித்ததெல்லாம் சொன்னாங்க. NIAன்னு ஒரு பில்லுங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை. இந்த பில்லுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை சட்டமாக்குவதற்கு கையெழுத்து இட்டதா இல்லையா? பாஜக கொண்டு வந்தது தான். பதில் சொல்லுங்க. கம்யூனிஸ்ட், இடபிள்யூஎஸ், காங்கிரஸ் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? ஆனால் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்காக கையெழுத்து போட்டோம், ஆனால் அது தமிழகத்திற்கு பொருந்தாது என்று சொன்னால் நீங்கள் இந்தியராக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்று தானே பொருள். ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்களா? ஐயா இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது கூடாது, NIA கூடாது. இங்கே சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னன்னு, நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள், இனிமேல் நான் CBI விசாரணைக்கே நான் கேட்க மாட்டேன் சொன்னார். ஆனால் நேற்றைய முன்தினம் பாருங்க, CBI வா, CBI விசாரணைக்கு வா சொல்றாரா இல்லையா? முரண்பாடுகள் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும். முதல்ல செந்தில் பேசும்போது சொன்னார், அது கூட்டணியே இல்லை அப்படின்னாரு. கூட்டணியே இல்லைன்ற போது முரண்பாடு எங்கேருந்து வந்துச்சு? முடிக்கும் போது சொல்கிறாரு முரண்பாடு அதிகமாக இருக்கிற கூட்டணி என்றார். ஆனால் அவரே சொல்கிறாரு இங்கே கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அது திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பம், என்னுடைய நாடு, என் மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களிக்கிறார்கள். அதுதான் உண்மை. முதல்ல குடும்பம், சமுதாயம், அப்புறம் தான் கட்சி. சாதாரண மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
ஆனால் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் பொழுது அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன், அப்படியே கேள்வி கேட்டாலும் அது வேறு இது வேறு என்று சொல்வது பச்சையான சந்தர்ப்பவாதமா இல்லையா? மனசாட்சி உள்ளவர்கள் அதிகம் வெளியே பேச முடியாது. கட்சியில் இருக்கிறாங்க, உண்மையிலே பேச முடியாது. மனசாட்சியோடு நாம் நினைத்து பார்ப்போமே ஆனால், என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நினைத்து பார்ப்போமே ஆனால், ரமேஷ் அவர்கள் பேசும்போது நீங்கள் இங்கே கூட சொன்னாங்க கிமு பற்றிலாம் பேசாதீங்கன்னு. நம்ம கிபியே பேசுவோம், ஒன்றும் தப்பில்லை. எதுக்கு கிமு பற்றி பேசணும்? ஒரு சந்தர்ப்பவாதம் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கோரம், ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவரை கொன்ற ஒரு குற்றவாளியை கட்டி அணைத்து ஆற தழுவி பேசி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே கூட்டணியில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சியா இல்லையா? தயவு செஞ்சு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. எடப்பாடி ஐயாவும் பார்த்து. ஒரு நிமிஷம், எடப்பாடி ஐயா ஒரு நிமிஷம். எடப்பாடி அவர்கள் கட்டி அணைக்கலாம் இல்ல, தயவு செஞ்சு கிடையாதுங்க. இல்ல கிடையாது. கட்டி அணைத்து ஆற தழுவி ஒரு முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்து கொண்டிருப்பவர், இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஒருவரை கட்டி அணைத்து ஆற தழுவி குற்றம்தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கூப்பிட்டு பார்த்து எடப்பாடி நல்லா புரிஞ்சுங்க, எந்த சந்தேகம். இப்போ பேரறிவாளன் தான், நான் கூட அவர் பார்த்து ஹலோ சொல்லுவேன், என்ன தடுக்கல. ஆனால் ஒரு முதலமைச்சராக அது செய்யலாமா என்றால் கூடாது என்பதுதான் உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதே மாதிரி இந்த கூட்டணியிலிருந்து இவர் முதலமைச்சராக சொல்லி, சார் திமுகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளே ஆகட்டும், நாளைக்கு உங்கள் கட்சிக்கு இன்றைக்கி 4 அல்லது 5 பேர் இருக்கிறார்கள், 10 பேர் ஆச்சுன்னா கூட உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடித்தான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது விதி. அப்படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ஆளுநர் சாமிநாத் சொன்ன மாதிரி உள்ளே வரும். திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று சொன்னாலும் கூட செந்தில் சொல்வதனாலேயோ, ஏன் திரு ஸ்டாலின் அவர்களே சொல்வதனாலேயோ முதல்வராக முடியாது. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஹரி சரியா சொன்னார், அது அப்படி ஒரு பாசிங் கமெண்ட் மாதிரி போயிடுச்சு. அவங்க தான் தேர்ந்தெடுக்கும். அதை ஒரு சட்ட வல்லுநராக, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தேர்ந்தெடுக்கும்னா அதானுங்க நியாயம். அவர்களுடைய கட்சியில அதான் மறுபடியும் நான் சொல்றேன், என்னுடைய கட்சியில யார் வருவாங்கன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் கட்சியில் யார் வருவாங்க சொல்றது உரிமை இல்லை. அது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சரியாகத்தானே சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குது? இன்னொரு கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொன்னாங்க. பாஜகவோட, அதாவது ஆலோசனை சொன்னார், பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சியெல்லாம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்தியாவில் ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க, இந்த நாட்டில் அதிகமாக கட்சிகளை உடைத்ததற்கு பெருமை இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தான், திமுகவினுடைய தலைவர். இல்லைன்னு மறுக்க முடியுமா? எத்தனை கம்யூனிஸ்ட் பிரிச்சுக்கிறார்? ஏன் ஆலூர் சானவா சொல்லுங்க, முஸ்லீம் லீக் அப்துல் லத்தீப் உண்டா இல்லையா சொல்லுங்க, சமது உண்டா இல்லையா? எவ்வளவு பேர்? நிறைய. நம்ம லிஸ்ட் இன்னைக்கு டைம் இருக்காது, ஹரி பலமுறை பில் அடிச்சிருவாரு. கட்சிகளை உடைக்க, அது மட்டும் இல்லை, திமுகவிலிருந்து வெளியே போனது தானுங்க அண்ணா திமுக. ஏன் வைகோ பாருங்க, அப்படியே கொள்கையில் அப்படியே ஒன்றி போயிட்டாங்களா? என்னங்க முந்தானாரு வேலை உட்காந்துக்கிட்டு நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கண்டிப்பாக கேட்போம்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு வெளியே வந்து அப்படிலாம் போடவே இல்லைங்க அப்படின்றார். என்ன சார் இது? எங்க முரண்பாடு இல்லை? இது நான் இதை முரண்பாடு, இதெல்லாம் ஒரு அரசியலா என்று நான் கேட்கிறேன். வேங்கை வயல் பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டும்னு கேட்டார். மற்றவர்கள்லாம் பேசக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பேசணுமான்னு சொல்லலை, எல்லாரும் தான் பேசினாங்க. எங்களுடைய கட்சி தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் சென்ற போது உங்களுடைய காவல்துறை அங்கே அனுமதிக்கவில்லை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க, அனுமதிக்கவில்லை. பயம், அச்சம், அவ்வளவு ஐயப்பாடு. ஐயோ இவங்க போயிட்டாங்கன்னா எதனா ஆயிரும். எல்லாத்துலயும் ஓட்டு 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 ஓட்டு. என்ன ஓட்டு? சட்ட ஒழுங்கு சீர்கேடு பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே பயப்படுறாங்க. தினந்தோறும் வெட்டு குத்து அறிவாளுனா என்ன மாதிரியான சூழ்நிலை? என்ன மாதிரி சூழ்நிலை? அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க சார். உங்களுக்கு ஏற்பு இருக்கிறதா? அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. உடனே என்ன சொல்றாரு? கடைசியா ஒண்ணு முடிச்சுக்கிறேன். உடனே நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டார், நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், சாரி சொல்லிட்டேன்.
2020 சாத்தான்குளத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்ற எதிர்க்கட்சி தலைவர் நம்ம சொன்னாரு, எனக்கு தூக்கம் வரவில்லைனாரு. நான் கேட்கிறேன், 4 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் முதல்வரே, தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அன்று தூக்கம் வரவில்லை, இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தூங்கும் போது வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அப்படின்னா காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆளுநர் ஷானவாஸ் இருக்கிறார், தைரியம் இருந்தா நான் 25 சீட்ல நிற்பேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நான் கேட்கிறேன், கொள்கைகளில் முரண்பாடு இருப்பதால் தான் ஆளுநர் ஷானவாஸ் சொன்னது மாதிரி கொள்கைகளில் முரண்பாடு இருக்கலாம், தவறே இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் தவறு நடக்கும் பொழுது, சட்ட ஒழுங்கு சீர்கேடும் பொழுது, இந்த நாடு லஞ்ச ஊழலை சிக்கி தவிக்கும் போது அதை பார்த்து கொண்டு பொறுமையாக எனக்கு ஆட்சியும் அதிகாரமும் 4 எம்எல்ஏ இருந்தால் போதுன்னு இருக்கிற அந்த கூட்டணி தான் அதிக 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 முரண்பாடு உள்ள கூட்டணி. நன்றி. என்ன உங்க அணி தான் முரண்பாடுகள் நிறைஞ்ச கூட்டணின்னு சொல்லிட்டாரு திரு ராஜீவ்காந்தி. ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று நோக்குகிற ஒரு கொள்கைசார் மாநிலம் தமிழ்நாடு. திராவிட இயக்கம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் என்று தத்துவ முரண்களை ஆண்டாண்டு காலமாய் பேசி வாதித்து அந்த தத்துவ முரண்களால் பல கட்சிகள் பல இயக்கங்கள் பிறந்த மண் தமிழ்நாடு. அதனால்தான் தமிழ்நாட்டில் படித்த தமிழ்நாட்டில் பிறந்த இளைஞர்கள் யாருக்கும் பட்டம் படித்துவிட்டு எங்களுக்கு அமெரிக்க கனவு இருக்கிறது, இங்கிலாந்து கனவு இருக்கிறது, ஏன் சவுதி அரேபியா கனவு இருக்கிறது, சிங்கப்பூர் கனவு இருக்கிறது, துபாய் கனவு இருக்கிறது, ஒருபோதும் எங்களுக்கு பீகார் கனவோ யூபி கனவோ குஜராத் கனவே இல்லை. காரணம், தமிழ்நாடு தனித்து இயங்குகிறது. தனித்து என்றால் பாஜக நண்பர்கள் சொல்வது போல் பிரிவினை அல்ல, இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது. தத்துவத்தால், சமத்துவத்தால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதால், பிறர் உணர்வை மதிப்பது, பெண்களை மதிப்பதென்று இந்த மண் தத்துவத்தால் சீர்பட்ட மண். அந்த தத்துவ முதல்கள் வருகிற போது இன்று தத்துவ முரணை ராஜீவ்காந்தி பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழக தோழன் இது பிழை என்று வாதிடுவார். அந்த தத்துவ முரண் வருகிற போது கூட்டணிகள் மாறும், காட்சிகள் மாறும். அதுதான் யதார்த்த காலம். அண்ணல் காந்தியடிகள் சொல்வது போல் மழை பெய்கிற போது தான் குடைபிடிக்க முடியும், விமர்சனங்கள் வருகிற போது கூட்டணி கட்சிகள் வெளியேறும் என்பது யதார்த்தம். ஒன்று மட்டும் உறுதி, கிமு கிபி என்று வருகிற போது கிபி என்று வைத்துக் கொள்வோம் என்று கிறிஸ்தவத்துக்கு பின் என்பதை பெரும் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா நாராயணன் ஏற்றுக்கொண்டார் என்பது மகிழ்ச்சி தான். இன்னைக்கு என்னை பொறுத்தளவில் பாஜக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. இது கட்டாய கல்யாணம். இது ஒரு கட்டாய கல்யாணம். அந்த கட்டாய கல்யாணத்துக்கான டைவர்ஸ் வரும்போது வக்கீலா அண்ணன் ஜெயக்குமார் வருவாரா இல்லை அனுவராஜா வருவாரான்னு பார்த்துப்போம். ஒருவேளை வரலாம். இன்னைக்கு கல்யாணம். வம்புடியா நீ வந்தா உன் சின்ன இருக்கும், நீ வந்தா நீங்கள் வந்தால் உங்கள் கட்சி இருக்கும், நீங்கள் வந்தால் உங்கள் கட்சியில் பேரறிஞர் அண்ணா இருப்பார், இல்லை என்றால் இந்த கட்சி கொடி இந்த சின்னம் சசிகலாவிடமோ டிடிவி தினகரனிடமோ மரியாதைக்குரிய பன்னீர்செல்வமோ போய்விடும் என்கிற கட்டாயத்தில் வேறு வழி இல்லை. நான் கட்சியை பாதுகாக்கிறேன் என்று தன் கொள்கையை அடமான வைத்து இருப்பதாக மக்கள் நம்புகிறார். எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த கொள்கையை அடமான வைத்து இன்றைக்கி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார். பரவாயில்லை, முரண்பாடுகளை பேசத்தான் வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எந்த இடத்துல அந்த முரண்பாடு ஆரம்பிக்கிறேன்னா, மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்த அடுத்த நாள் கடம்பூர் ராஜு அவர் சொன்னார், இப்படிலாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா அரசியலில் இந்து முன்னணிங்கிற அமைப்பை பற்றி அவருக்கு தெரியலை. இந்து முன்னணிங்கிற அமைப்பு தத்துவத்தால் எங்களோட முரண்பட்ட அமைப்பு தான். ஆனால் அந்த அமைப்பு அனைவரும் அர்ச்சகர்களாகலாமா என்று கேட்டால் அது எப்படிங்க ஆறுது? அது ஆகம வழி வேணுங்கம்பாங்க. தமிழில் நம்முடைய கடவுளுக்கு, நம் முருகனுக்கு, நம்முடைய பெருமாளுக்கு ஓதுனா சரியாக நம்ம கேட்டால் அது எப்படிங்க தேவபாச சமஸ்கிருதத்தில் ஓதுங்கன்னுபாங்க. இப்படி முரண்பாடுகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி அதிமுக தொண்டர்கள் சொல்வது போல் அவர் முதலமைச்சர் ஆகிட்டான்னு வச்சுங்க, இந்த அறநிலையங்கள்துறை அமைச்சரா யாருக்கோ லாட்டரி அடித்தது மாதிரி ஐயா ஹெச் ராஜா வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. ஹெச் ராஜா வந்துட்டார்னா நிலைமை வச்சு பாருங்க. கோட்டையில் உட்காந்து பேரறிஞர் அண்ணா சொன்ன, தந்தை பெரியார் சொன்ன, எங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்ன அனைவரும் அர்ச்சகர் ஆளாம் சட்டம் சரின்னு எடப்பாடி சொல்லுவார். உடனே அறநிலையங்கள் அமைச்சர் ஹெச் ராஜா ஆன்டி இண்டியன், ஆன்டி இண்டியன், ஆன்டி இண்டியன்.
இருக்கிற இடத்துலயே இந்த கல்லறிகிற வேலையை ஹச்ராஜா செய்வாரா? அவர் செய்ய மாட்டாரா? யார் ஆதரவுல முதல்ல எம்எல்ஏ வானார்னு ராஜீவ்காந்தி எம்எல்ஏ ஆன பின்னாடியே தோழர் ஹரிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் கூட அனைவரும் அர்ச்சகராஜ் சட்டத்தை விமர்சிக்கல. ரொம்ப முக்கியம், அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் இந்துக்கள்னு பேசின வாய் தான் அந்த வாய். நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், கொள்கை கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் இந்த மேடையில் கேட்டுறேன். இந்த மேடையில் என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம், ஆம் இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலம் பாரு. இல்லைங்க, ஏதோ அது எப்படிங்க ஹிந்தி வேணான்னு எங்கள் ஐயா நாராயணசாமி சொல்லுவாரா? பரவாயில்ல, இங்கே சொல்கிறாரு, எழுதி வச்சுக்கோங்க. ஐயா நாராயணன் சொல்கிறாரு ஹிந்தி வேண்டாம்ங்கிறாரு. மூணாவது மொழியா இருமொழி பரவாயில்ல. அப்பா இதை இருக்குல்ல, இந்த இல்லை இந்த இப்போத்தான் மகாராஷ்டிராவில் வாங்கல அப்படின்னு எங்கள் நண்பர் சொல்கிறாரு. பரவாயில்ல, இருக்கிற மேடைகளையே ஒத்துக் கொடுக்குற தெம்மம் திராணி உங்களுக்கு இருக்குல்ல, மனதார பாராட்டுறேன், எந்த மாட்டு கருத்தில். சரிங்களா? இன்னொன்று ஒருவேளை முருகமானா நடத்தி எங்களை எடப்பாடி பழனிசாமி எங்க முடிச்சிருங்க, அதை சேர்த்து வாய்ப்பு நண்பர். சரிங்களா? பழனி கோயிலுக்கு போய் தன்னுடைய பால தண்டாயுதபாணியை சுப்பிரமணியரை நம்ம முருகனை ஐயா எடப்பாடி பழனிசாமி கும்பிடும்போது தமிழில் ஓதுங்கன்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் ஓதுனா கோச்சுக்குமான்னு ஹச்ராஜா அண்ணன் சொன்னார்னா எடப்பாடி எதிர்த்து பேசுவாரா, பேச மாட்டாரா? இந்த மேடையில் உங்களை மாதிரி தமிழிலும்னு சொல்லுவாரோ? தமிழிலும் ஓதுவதற்கு, ஏன்னா அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தமிழிலும் என்கிற வார்த்தை வருவதற்கு என்ன பாடுபட்டன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் கடவுளை, எங்கள் கோயில்களை நாங்கள் மண் சுமந்து கட்டி, நாங்கள் செங்கலை கட்டி பெயிண்ட் அடித்து எங்கள் சிலையை கண்ணை எங்கள் மாரிக்கும் காளிக்கும் செதுக்கி சிலையை வச்ச பின்னாடி நீ தொட்டா திட்டா பாட்டா திட்டா கோயிலுக்கு வராதேன்னு சொன்னபோது பெரியார் எங்கள் பெருங்களை வந்தான் தெருவாய் போராடி என் கடவுள் உள்ளே என்று சொல்லி எங்களை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போனார். எங்கள் மொழியில் எங்கள் கடவுளுக்கு வேண்டும் என்று சொன்னார். அப்படி இருக்கிற போது நீங்க சமஸ்கிருதத்தில் தேவவாச சமஸ்கிருதத்தில் போதுனாதான் எங்க கடவுளுக்கு கேக்குன்னு பல ஆண்டு காலம் பேசினதுனால அதையும் எங்கள் மக்கள் நம்பினா. இந்த நாட்டில் 2 சிக்கல் இருக்கு. அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொன்னார், அனைவரும் சட்டம் முன் சமம்ண்டான். ஆனால் நம்ம ஊரில் அவனை பார்த்தா தொட்டா தீட்டு சாமி கண்ணை குத்தின்னு பழக்க வழக்கம் நம்ம ஊரில் இருக்கு. அந்த பழக்க வழக்கத்துக்கும் கடவுளுக்கு சிக்கல்ல திராவிட இயக்கம் வந்த பின்பு தான் இங்கே ஸ்ரீலாம் இருந்ததெல்லாம் திருவாளர் மாற்றணும். திராவிட இயக்கம் குறிப்பாக முத்தமிழர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின் தான் முருகன் போட்டி, கந்தன் போட்டி, பெருமாள் போட்டி, விநாயகர் போட்டி, காளி போட்டி என்று போட்டி பாடலை கொண்டு வந்தோம். நாங்கள் போராடி தமிழில் ஓத வச்சோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி வெற்றியை போகிற இடத்துல ஐயா எங்கள் ஊரில் மாநில சுயாட்சின்னு ஒன்று இருக்குது, ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர், இந்தியாவிற்கு ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கட்டும்னு எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பேசினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவனை இந்த விஹெச்பி, இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பாஜக ஏற்றுக்குமான்னு அவர் கேட்க சொல்லுங்க. எங்களை பொறுத்தளவில் மழை பெய்கிற போது குடைபிடிக்க வேண்டும் என்கிற அறிவியல் என்ன அறிவியல் என்றால், இந்த நாட்டில் ஒரு மதத்தை சுட்டிக்காட்டி இந்த மதத்துக்காரன் அதனால் நீ ஒதுங்கு என்று ஒடுக்கப்படுகிற போது மதச்சார்பின்மை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு மொழியை குறிப்பிட்டு இந்த மொழி தான் உயர்ந்த மொழி என்று சொல்கிற போது எல்லோரும் சமம் என்று பேசப்பட்டு இருக்கிறது. நான் தாண்டா பெரியார்னு சொல்லும்போது இல்லை எல்லாரும் சமந்தான் என்று அந்த திராவிட மாடலை பேச வேண்டியது இருக்குது. இதை பேசுகிற முதலமைச்சர் வாழ்கன்னு விசிகாவும் சொல்லும், கம்யூனிஸ்டும் சொல்லும். அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்களே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சொன்னாங்க இந்த ஆட்சியில் 90 விழுக்காடுன்னு. எங்கள் திமுக மாவட்ட செயலரை போய் முதலமைச்சர் ஐயா இந்த ரோடு வேணும்னு கேட்பாரு. அது முரண்பாடு என்பது கேட்பது, கூட்டணிகள் கேட்பது ஒன்றே ஒன்று தான். எங்களை பொறுத்தளவில் கீழடிங்கிற ஊர், கீழடி தமிழர் தாய்மொழி எங்களுக்கு வேண்டும், எங்கள் ஊர் எங்கள் மூத்த மொழி என்று நாங்கள் நிறுவ முயலுகிறோம். இதை பாஜக மறுக்கிறது, இதை பாஜக ஏற்க மறுக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட இந்த முதல் ஆய்வை நான் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு, பரவாயில்லைங்க மகிழ்ச்சி வச்சுக்கிறங்க. இந்த முதல் கட்ட ஆய்வு, 2ஆம் கட்ட ஆய்வு, 3ஆம் கட்ட ஆய்வையும் பாஜக விட மறுக்குது. உங்கள் சாமிகிட்ட, உங்கள் முதலாளி அமித்ஷாட்ட ஐயா எனக்கு விட்டா என்னன்னு நீங்கள் கேட்கலாமா இல்லையா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கொள்கையும் உள்ள கோட்பாடு இல்லை. நீங்கள் சொன்ன புடலங்கா கத்தரிக்காலாம் நான் பேச விரும்பலை. ஒரு அரசியல் கட்சிக்கு அது ஜனநாயக வாதம் வேண்டும். அந்த வாதம் செய்வதற்கு மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரன்போடு வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் யாரோடும் கூட்டணி வைங்கள், உங்கள் குடியில் இருக்கிற பேரறிஞர் அண்ணாவின் புகைப்படத்தை எடுத்து விடுங்கள், உங்களுடைய பேர் இருக்கிற திராவிடம் என்கிற வார்த்தையை மாற்றி விடுங்கள். நாங்கள் எப்போதும் உங்களை கொள்கைன்னு இது போடல. சொன்னீங்களா கூட்டணி கட்சியை எப்படி பேரம் கேட்குறான்னு. பாஜக எப்படி கபடி படம் எனக்கு தெரியுமா? நாங்கள் கூட்டணி பேச்சதை நாளைக்கே ஆரம்பித்தா விசிகா வந்து சொல்லும், நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், எங்களுக்கு
10 இடங்கள் போதாது, 12 தாருங்கள். இது ஜனநாயகம். ஏன்னா வளர்ந்துருக்கு. ஒரு கட்சி இருக்கும்போது, தோழமையாக இருக்கும்போது கூட்டி வளருது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வரும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரும். நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், கூட்டி கொடுங்க, எங்களுக்கு அதிக இடங்களை கொடுங்கன்னு சொல்லும். இது ஜனநாயகம். அப்படி என்றால் கூட இருப்பவனை சேர்த்து திமுக வளர்க்கிறது. உங்க கூட்டணியில் 20 இடம் கேட்ட பாஜக நீ 60 இடம் கேட்குது, முடிவு செய்யறது பாஜக. அப்படின்னா ஆக்டோபஸ் கரங்களாக அதிமுகவை அளித்திருக்கிறது, இன்னைக்கு பாமகவை அளித்திருக்கிறது. சேர்ந்தவர்களே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிற, துரோகம் செய்கிற, கூட்டாளிகளுக்கு துரோகம் செய்கிற வரலாறு இந்தியாவில் பாஜக சீட் உங்களுக்கு வாங்கி தர பார்க்கிறாரு. பாஜக உண்டு. எங்களை பொறுத்தளவில் திராவிடம் என்பது இங்கு நாங்கள் எல்லோரும் சமம் என்று ஒரு தத்துவத்தை வைக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டி இருக்கிறது. மகளிர் உரிமையில், பெண்களுடைய மேம்பாட்டில், மொழி உரிமையில். இன்னைக்கு பிரிந்த சகோதரர்கள் தாக்கரேக்கள் ஒன்று என்று சொல்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக் கொடுக்கிறோம், மராட்டியத்தை தமிழை பார்த்து பாதுகாத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நாட்டினரே தமிழுக்கு தீமை வந்தவனும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோன்னு தமிழ்நாடு கேட்டுச்சு. நாங்கள் கேட்குற எங்கள் மொழி மராட்டி என்று. அப்படி ஒரு வார்த்தையை நண்பர்களேன்னு சொல்லி பேசுவார். ஆனால் கூட்டணி இருக்கிற பாஜக பேசுமானா முரண்பாடுகளில் மூட்டையாக இருக்கிறது. இந்த கட்டாய கல்யாணம் நாளைக்கு, இன்னைக்கு வக்கீல அமித்ஷா இருக்காரு. ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு கட்டாயம் டைவர்ஸில் முடியும். மனதார வாழ்த்துக்கள். என்ன பேராசிரியர் ஆறுயிர் நண்பர் இப்படி போட்டு போயிட்டாரு. பேராசிரியர் கல்யாண சுந்தரம். கூட்டணியில் அதிக முரண்பாடு இருக்கிற கூட்டணி எது என்கிற கேள்வியை வைத்து விவாதம் நடத்தப்படுகிறது. எனக்கு மரியாதைக்குரிய என்னுடைய இதய நேசிப்பிற்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள், அவர் பேசுகிற போது பெரியார் இல்லை என்றால், தமிழ்நாடு மட்டும் வழிகாட்டவில்லை என்றால், பீகார் குஜராத்தை நோக்கி நாங்கள் போகவில்லை, அமெரிக்காவை நோக்கி போகிறோம் என்றெல்லாம் சொன்னார். தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு வந்ததற்கு காரணம் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த உயரத்திலே வந்து நிற்கிறோம் என்றால் அதிக காலம் ஆண்டவர்கள் நாங்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, கூட்டணியிலே எது முரண்பாடு மிக்க கூட்டணி? கிமு கிபி என்கிற பிரச்சனையும் வந்தது. நான் கிபிக்கே வருகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் கூட சொன்னார், 2017க்கு பிறகு பேச முடியுமா? அவ்வளவு தூரம் வேண்டாம், 2019 பேசுகிறேன். மரியாதைக்குரிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த கூட்டணியிலே ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கு போனார், பாராளுமன்றத்தின் முன்னால் நின்றார், செய்தியாளர்களை பேட்டி எடுத்தார்கள். இன்றைக்கும் வலைதளத்திலே அந்த காணொளி இருக்கிறது. அவர் பேசினார், இனப்படுகொலைக்கு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி. நான் ஒரு நாளும் காங்கிரசின் தயவோடு பாராளுமன்றத்தை மிதித்ததில்லை, பிஜேபியின் ஆதரவோடு கூட வந்திருக்கிறேனே ஒழிய, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், பிஜேபியினுடைய ஆதரவோடு கூட வந்திருக்கிறேனே ஒழிய காங்கிரசின் ஆதரவோடு வந்ததில்லை என்று கிபிக்கும் ரொம்ப தள்ளித்தான் பேசினார். கூட்டணியிலே முரண்பாடே இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் குறிப்பிட்டு சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி போகிறமிடெல்லாம் மற்ற கட்சிகளை சாப்பிட்டு விடுகிறது. ஒரு பிரச்சாரம் நீங்கள் வைக்கிறீர்கள், அது ஒரு விவாத பொருளாக எப்பொழுதுமே நீங்கள் பேசுகிறீர்கள். நான் அவருக்கு அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறேன், தமிழ்நாட்டிலே மன்னராட்சி நடக்கிறது, இது மக்களாட்சி இல்லை, வாரிசு அரசியல் நடக்கிறது என்று அதிமுக காரன் நான் சொன்னால் பரவாயில்லை, சொன்னவர்கள் யார் தெரியுமா? இதோ போன ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சொன்னது. சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இருந்தேன்னு சொல்லுங்க, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. அப்ப இருந்த, சரி சாரி, பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்லிடுவோம். அப்போது துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை மாற்றியவர் யார் தெரியுமா? அண்ணன் ஷானவாஸ் அவர்களே, எந்த கட்சியை யார் சாப்பிடுகிறார்கள் என்பதை இப்பொழுது யோசித்து பார்க்கிறீர்களா? பாரதிய ஜனதா வந்தார். நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களினுடைய உழைப்பாலும் ரத்தத்தாலும் வேர்வையாலும் கட்டப்பட்ட இயக்கம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. 2021 தேர்தல் நடைபெறுகிற போது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களும் சரி, அண்ணன் ஷானவாஸ் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் சரி, இவர்கள் எல்லாம் பேசியது என்ன தெரியுமா? அமித்ஷா வந்து விட்டார், 60 சீட்டு வாங்க போகிறார், அடிமையாக போகிறது அதிமுக. பேசினீர்களா இல்லையா? இப்பயும் சொன்னாரு 60 சீட் கேக்குறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து நின்றார், கொடுக்க மாட்டீங்களா? 60 பேச்சுவார்த்தை நடந்தது, 19 இடங்கள் வாங்கினார், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா உங்களிடம்?
குறைந்தபட்சம் நாங்கள் தவறாக உங்களை பற்றி பேசிவிட்டோம், வருத்தம் தெரிவிக்கிறோம் என்றாவது ஒருவராக சொன்னீர்களா? ஆளுமை மிக்க தலைவர் என்று எங்கள் எடப்பாடியார் நிரூபித்த பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனமில்லை. அப்புறம் என்னென்னமோ பேசுறீங்க. அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாவின் படத்தை எடுத்து விட வேண்டுமோ அதிமுக. ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நான் அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொள்கை கோட்பாடு என்று வந்தால் அண்ணா தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று தன்னுடைய கொள்கைகளை வைத்தது என்பது வெறும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய சம்பவம் அல்ல. உலகம் மானுடத்திற்கு அவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன தெரியுமா? மிட்டா மிராசுகளும் பண்ணையார்களும் ஆட்சி அதிகாரத்தை பரம்பரையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடூரம் நீக்கப்பட்டு உண்மையான குடியாட்சி அமுல்படுத்தப்பட வேண்டும். ஒரு கிளை செயலாளராக இருக்கிறவன் சாதாரண குடிமகனாக பிறந்தவன் நாட்டின் உயர் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக. இன்னைக்கு அந்த கொள்கை எந்த கட்சியிடம் இருக்கிறது என்பதை நான் ராஜீவ்காந்தி அவர்களினுடைய கவனத்திற்கே விட்டு விடுகிறேன். கொள்கையில் தான் கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், இந்தியாவையே இரண்டாக பிளந்து நிறுத்திய 2 கட்சிகள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும். இந்திய விடுதலைக்கு பிறகு நேர் எதிர் துருவத்தில் நின்றவர்கள். கிமுவிலும் சரி கிபியிலும் சரி அவர்கள் கொள்கை மாறிவிட்டதாக என்றைக்காவது பேசியது உண்டா? கொள்கை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இதற்காக ஒன்றுபடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அதை போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற மக்கள் விரோத இந்த அரசாங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் திமுகவுக்கு எதிரான கட்சிகளை எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒன்றிணைக்கிறார். இதுதான் கூட்டணி. அமித்ஷா ஒன்றிணைக்கலையா? நாங்க தான் ஒன்றிணைக்கிறோம். இதுதான் பிரச்சனையே. ஹரி அவர்களுக்கு இந்த சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், வலிந்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணி முரண்பாட்டை நான் சுட்டிக்காட்டி விட்டேன். எங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணி முரண்பாடு என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. அமித்ஷா வந்து 60 சீட் போயிருமே. இப்படிதான் காலகாலம். நான் சொல்றேன், கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி அமைக்கும். எங்கள் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுதான் கூட்டணியின் முடிவு என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரும் சொல்லிவிட்டார். இதுதான் நிலைப்பாடு. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதெல்லாம் அங்கே வரட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்கறது, கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு கொதிக்கிறீங்களே, கிமு தான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக, ஹரி உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் 118 சீட்டு ஜெயிச்சா தான் தனித்தாட்சி இல்லையா? திமுக எத்தனை தொகுதியில் நின்றுச்சு? 112 தொகுதியில் நின்றுச்சு திமுக. கூட்டணி ஆட்சி. நேருவின் மகளே வருக, தமிழ்நாட்டிலும் நிலையான ஆட்சி தருக. பேசியவர் யாரு? நீங்கள் இன்றைக்கு எங்களை வந்து கூட்டணி ஆட்சிக்கு. நான் தெளிவாக சொல்லுகிறேன், நிமிர்ந்த முதுகோடு நாங்கள் நிற்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. மிக தெளிவாக சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். அவ்வளவுதான். என்ன பெரிய மறுபடியும் இதே பேசிட்டு இருந்தா உண்மையாக போதா இது? அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கொள்கையை சமரசம் செய்த கட்சி அல்ல. அண்ணன் கூட கேட்டார், பிஜேபி சொன்னதை ஏதாவது அதிமுக மறுத்திருக்கா? அதிமுக சொன்னதை ஏதாவது பிஜேபி கேட்டிருக்கா? நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற போதுதான் பிஜேபி அந்த மும்மொழி கொள்கை என்பதை முன்மொழிந்தது. புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்தியாவிலேயே முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்றைக்கு அறிவித்தார், தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும், மும்மொழியை அனுமதிக்க மாட்டோம். கொள்கையில் மாறுபாடு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி. அவ்வளவுதானே. போய் டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்தீங்க. காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, ஸ்டாலின் கையெழுத்து போட்டார். பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து போனது, நாங்கள் ஆட்சியிலே பங்கெடுக்கவில்லை, ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதாவும் நாங்களும் எடுக்கணும் தான் நினைக்கிறோம். ஒரே ஒரு மனுஷன் தான் சொன்னார், சோழர் ஆண்ட பூமி, விவசாயிகளை அகதிகளாக வெளியேற்ற நான் அனுமதிக்க மாட்டேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்குகிறேன். பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் சார் செஞ்சோம். 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தோம். ஆளுநர் கையெழுத்து போடவில்லை. கருப்பு கொடியை தூக்கி கொண்டு ஆளுநர் வீட்டின் முன்னால் ஓடவில்லை. செய்தியாளர்களை கூப்பிட்டு நான் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் என்று கதை பேசவில்லை. அரசியல் அமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பயன்படுத்தினோம். அவசர சட்டம் போட்டார். எடுத்து பாருங்கள், இந்தியாவிலே முதல் முறை. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் திமுக தீர்மானம் நிறைவேற்றுது. நாங்களும் தானே ஆதரிச்சோம் சார். கொள்கை கோட்பாடு ஒன்றாக இருக்கும்போது, கோரிக்கை ஒன்றாக இருக்கும்போது அவர்களும் போராட்டம், நாங்களும் போராடுறோம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம், நீட் தேர்வை கொண்டு வந்தது முதல்ல யாரு? இவங்க எங்களை பார்த்து ஐயோ நீட் தேர்வு ஐயோன்னு. சார்,
எங்கள் பொதுச் செயலாளர் வந்த பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வந்துச்சு சார். நீங்க அதனால தான் சார் உங்களாலேயே அதை தடுக்க முடியல. நீங்க சொன்னீங்கல்ல, வந்த பிறகு நான் ரகசியத்தை சொல்ல உடனே தடுத்துருவோம், முதல் கையெழுத்து. முடியாது. ஏன் முடியல? கோர்ட் ஆர்டர். இது பிரச்சனையா இருந்தா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிக்கலாம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சியில தான் உச்சநீதிமன்றத்தில் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். அதே மாதிரி சில பேசுகிற போது அண்ணங்கள் சொல்லி காட்டாங்க, மத்திய அரசு அவங்க ஆட்சிக்கு வந்தா விதிவிலக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு. அந்த கட்சிகள் எல்லாம் சொல்றது, பாஜக சொல்லுமா? இல்ல, நான் சொல்ல வைக்க முடியுமா? உச்சநீதிமன்ற உத்தரவே என்னன்னா, ஒரு மாநிலத்திற்கு தனியாக நாங்கள் இதை கொடுக்க முடியாது என்பதுதான் உத்தரவு. இது யாரும் இது எதுக்கு பொய்ய பேசுறீங்க? மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் இப்படி மறுத்து கோர்ட் உத்தரவு மீறி அவசர சட்டங்கள் வந்திருக்குல்ல, இந்த அரசுல வந்திருக்குல்ல, மத்திய அரசுல. சார், நான் அதைத்தான் சார் கேட்கிறேன். கோர்ட்டினுடைய உத்தரவு ஒன்று இருக்கிறது. நீங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி மட்டும் வந்து விட்டால், காங்கிரஸ் வந்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எப்ப சார் சொல்றீங்க? நாட்டை ஆண்டுட்டு சார் 18 வருஷமா நீங்க அவங்களோட ஆட்சியில பங்கு. நான் சொல்லுகிறேன், அதிமுக கூட்டணியில இருந்தது. கூட்டணி ஆட்சியில் வெகு சொற்ப காலம், 18 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சியில இருந்து மந்திரி சபையில இடம்பெற்று ஆட்சியையே நடத்தியது திமுக. நீங்கள் அன்றைக்கு ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாய் திறந்து பேசல? ஏன் பேசல? ஏன் கச்சத்தீவை எடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு போராடல? எனவே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகும் மிகப்பெரிய முரண்பாடுகளினுடைய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி 2 அண்ணன்களும் நிறைய செய்திகளை சொல்லி பேசிட்டாங்க. தோழர் சண்முகம் பேசிய செய்திகளாகட்டும், அண்ணன் வேல்முருகன் பேசுனதெல்லாம் நான் இங்கே பேசணும்னு வைங்க. எனவே நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிற கூட்டணியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026க்கு அமைக்கப்பட இருக்கிற கூட்டணியும் சரி, வலுவானதாக முழுமையானதாக இருக்கும். அதன் மீது அவதூறுகளை பரப்பி எப்படியாவது இதை சீரழிச்சலாமான்னு நீங்க பாக்குறீங்க பாருங்க. நிச்சயமாக நடக்காது. 26 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இரட்டை இலைக்கானது. வாழ்த்துக்கள், வணக்கம். எல்லாரும் அருமையா பேசினாங்க. 26 எப்படி வரலாறு படைக்க போகுதுன்னு தெரியல. இங்கே கிமு கிபி அப்படின்னு நிறைய எஸ்டிடி எல்லாம் பேசினாங்க. எல்லாருக்கும் எஸ்டிடி இருக்கு, எல்லா அணிலையும் முரண்பாடு இருந்திருக்கு. கட்சி கூட்டணி இதெல்லாம் விடுங்க, நம்ம குடும்பங்களில் இல்லையா, கல்யாணத்தில் இல்லையா, கிராமங்களில் இல்லையா, நாட்டில் இல்லையா? மனிதகுலம் அப்படின்னாலே முரண்பாடுகள் உண்டு. அந்த முரண்பாடுகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வெற்றியின் சூட்சமும் இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான், முரண்பாடே இல்லை, ஒத்த கருத்து ஒத்த கொள்கை அப்படின்னா எல்லாரும் ஒரே கட்சியாக இருந்திருக்க முடியும். இந்த ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டமில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அபிலாஷைகள், ஒவ்வொரு டெமோகிராஃபிக்ஸ், இப்படி பல அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஏற்படக்கூடிய ஏற்பாடுங்கிறது கூட்டணி. இந்த கூட்டணிகள் முரண்பாடு இல்லாமல் இருந்ததே இல்லை. அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அது அந்த வெற்றி தோல்விகளை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. முரண்பாடுகள் குறைந்த கூட்டணி இயல்பாகவே மக்கள் மத்தியில் எடுபடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது உண்மையும் கூட, ட்ராக் ரெக்கார்ட் அப்படி தான் சொல்லுது. இப்படி முரண்பாடுகள் நிறைந்த கூட்டணி கூட அலையில அடிச்சுட்டு வந்து மேலே வெற்றி பெற்ற உதாரணங்கள்லாம் உண்டு. 2011 எடுத்துக்கோங்க, செல்வி ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை, ஆனால் அந்த அணி பெற்ற வெற்றியை தெரியும். ஸோ கூட்டணி உடன்பாடுகள் நிறைந்திருக்கணும், முரண்பாடுகள் குறைந்து உடன்பாடுகள் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இயல்பான எதிர்பார்ப்பு. அதற்கு விதிவிலக்குகளும் உண்டு. வரக்கூடிய நாட்களில் எந்த அணியில் முரண்பாடுகள் மேலோங்குது, உடன்பாடுகள் மேலோங்குது, மக்கள் இதெல்லாம் தாண்டி என்ன கணக்கு போடுறாங்க அப்படிங்கிற நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. இந்த அமர்வில் ரொம்ப சிறப்பாக பேசின பேச்சாளர்களுக்கும், அரங்கம் நிறைந்து சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும், தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும், அடுத்த மக்கள் மன்றத்தில் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.